வணக்கம். நான் இந்த பொதுவாக எனக்கு மனம் பொறுக்க முடியாத நேரம் தான் நான் கிளர்ந்தெழுகிறது. அப்படி இருந்தும் எனக்கு இப்போது கிளர்ந்தெழுகிற சந்தர்ப்பம் இருந்து நான் என்ன பொறுமையாக்கி கொண்டிருந்தேன். இது உங்களுக்கு என்னென்று விளங்கும் சீத்தமிழ் ப்ரோக்ராம். அந்த 2 பிள்ளைகளும் தங்களோட திறமையைத்தான் நாங்கள் வெளிக்கொணர்ந்ததுகளை தவிர தங்களோட பெட்டி, தங்களோட நாடு, தங்களோட உடை அலங்காரம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என்ன நீங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள், யாரையாவது ஒரு ஆளை வச்சு தாக்குறதுல எங்களோட தமிழ் கூட்டம் சரியான முனைப்பை அனுப்பார்கள். ஒரு ஆளை வச்சு தாக்குறது எல்லாருமே செய்து ஒரு ஆளின் தலையில் என்ன சம்பளரைக்கிறதா என்னவோ சொல்லுவாங்க. ஏன் உங்களுக்கு இந்த வேலை? அவங்க தங்கட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் எனக்கு முதலே இதை பற்றி கதைக்கோணும் போல இருந்தேன். ஆனால் நான் சரியாண்டு பார்த்தால், ஆனால் இன்றைக்கு ஒரு வீடியோவை அந்த அம்மா அப்பா அந்த வீடியோ பார்த்த பிறகு எனக்கு ஆக்ரோஷமாக தான் இருக்குது. ஏன் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொருத்தனையும் இப்போ குறைச்சி செய்ய அவன் பிரபல்யமாக தான் போகிறான், அவன் நல்லா தான் வாரான். சரியா? அதால் இது கூட அவர்களுக்கு ஒரு பிரபல்யமாகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் பார்க்குறேன். நீங்கள் செய்கிற விஷயங்கள் அது பிரபல்யமாக தான் ஆக்க போகுது. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்த போகுது. திரும்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடுற இதை இழக்க போகிறார்கள் அவர்கள். ஆனால் இப்போ எங்களை போலேண்டா ஒரு பக்குவம், நாங்கள் பக்குவம் அடைஞ்சிட்டு நீ என்ன சொன்னாலும் ஊர் என்ன சொன்னாலும் வந்துட்டு நாங்கள் திரிவோம். ஆனால் அதுகள் பாவம் என்ன, அதில் இந்த மனத உளைச்சலை என்னென்று சொல்கிறோம், மன உளைச்சலுக்குள்ளான என்னென்ற அதுகள் தொடர்ந்து அதில் பாடுங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன பிரச்சனை? உண்மையாக எனக்குண்டா விளங்க இல்லை. யார் நல்லா வரானோ உடனே அவனை பற்றி ஏதாவது சொல்லி கொண்டு இருப்பீங்க. நல்லாலும் இல்லை தாங்க நல்லா வரையிலேண்டா நான் தனியாக கேமரா, தனியாக எடிட்டிங், தனியாக இன்னும் 4000 வாட்ச் டைமும் வரையில், எனக்கு யூடியூப் சேலரியும் வரையில், வருமானம் வரையில், அதால் என்ன விட்டு வச்சுருக்குறீங்க. இல்லைண்டா என்னையும் அங்கங்கே தாக்குறீங்க. அப்படி இருந்தும் என்னையும் 2 பேர் 2 சமயம் தாக்கினவே நான் ஓகே எங்களோட வயதுக்கு ஓகே நீ என்னவாக சொல்லிட்டு போ வந்துட்டு இருக்கலாம். ஆனால் அதுகள் அப்படி இல்லை. சரி, அதால் தயவுசெய்து நீங்கள் சரி வாயால் சொன்னாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் 2 பேர் சொன்னாலும் பரவாயில்ல, உடனே ஒரு ஆள் சொன்னோன்னே அப்படியே குழாவி தேனில் மொச்ச மாதிரி எல்லாம் சேர்ந்து அதை அவைய விழுத்துறது என்ன பழக்கம்? அச்சோ முடியவே இல்லை என்னால். நீங்கள் வாயால் சரி சொல்லி போட்டு விடலாம். இப்படி நான் சொல்கிறேன்னா இல்லை, வாயால் சொல்லுங்க. அதுக்கு ஒரு க்ரியேட்டிவ், அதுக்கு ஒரு ட்ராமா, அதுக்கு ஒரு இது செய்து வெளியிடுறீங்க. நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு தான் உதவி செய்கிறீங்க. முந்தையும் அந்த கிருஷ்ணாவை பற்றி போட்டு நிறைய பேர் யூடியூப்பில் சம்பாதிச்சாண்டு கிருஷ்ணாவே சொல்லி இருக்குது. அதே போல் பல பேர்கிட்ட இதுகளை சொல்லி நீங்கள் சம்பாதிச்சது விஷயம் அதைத்தான் இங்கேயும் கையாண்டுருக்குறீங்க. யாரோ ஒருதன் ஒன்றை சொல்லிட்டான், சரியா? அதை பிடிச்சு கொண்டு அதை க்ரியேட்டிவ் பண்ணுறீங்க. இந்த நாட்டில் எவ்வளவு எல்லாம் நடக்குது என்ன? தமிழர் கலாச்சாரம் கெடுகுது, தமிழர் பண்பாடு கெடுது, தமிழர் பாலியல் துஷ்பிரயோகம், பிள்ளைகள் வலிக்கிடையலா, பொம்பளை பிள்ளைகள் நடமாடையலா, சாமத்தில் திரிஞ்ச ஒரு காலத்தில் பொம்பளை பிள்ளைகள் இப்போ சாமத்தில் திரியலா, இப்படி எவ்வளோ போதைகள் அதுகள் இதுகள். முந்தி குடிக்கிறாக்கள் எல்லாம் நாங்கள் வயது வந்தாக்கள் ஒரு சிலர் குடித்தாலே அதை தள்ளி வச்சுனாங்க. ஆனால் இப்போ அதுதான் உலகமாக போயிட்டுது மது. சரியா? பிஆர் இப்படி இவ்வளவு எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. சரியா? அதுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு க்ரியேட்டிவ் பண்ணி ஒரு விழிப்புணர்வை இந்த இணையங்களில் போடுங்க. அது எவ்வளோ பயன் தரும். அதை விட்டுட்டு ஒரு ஆளை தாக்குறதுக்கு மட்டும் எத்தனை க்ரியேட்டிவ் செய்கிறீங்க? கற்பனை அது உங்கள்கிட்ட கற்பனை வளம் இல்லை. அதுதான் இப்போ கற்பனை வளம் இருந்தால் அப்படியான செயற்பாட்டில் உருவாக்கி செய்யுங்க. எதையும் உருவாக்கி இந்த நாட்டுக்கு நன்மை தரக்கூடிய, எங்களோட தமிழ் சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை செய்யுங்கடாப்பா. அதை விட்டுட்டு ஒரு ஆள் இதண்டதை போட்டு நீங்கள் 10 படம் எடுத்து அப்படி இந்த டாக்டர் சத்தியமூர்த்தின்ற பிரச்சனை போகவும் முதுதான், அர்ஜுனான்ற பிரச்சனை போகவும் முதுதான். ஏன் உங்களுக்கான சுய கற்பனை இல்லையா? அதை எடுத்து இது எடுத்து 2 பேர் கதைச்சு முடிய இல்லை, உண்மையாக முடிய இல்லை. இதில் தாங்க இருக்க மட்டும் நீங்கள் என்ன எப்படி சொன்னாலும் பரவாயில்லை. ஆனால் கொஞ்சம் யோசிங்க, என்னத்துக்கு இந்த வேலை? இன்றைக்கு அந்த அம்மா அப்பாவும் தங்களோட நிலைப்பாடு சொல்லுதுகள். சரி, அங்கே வசதியாக இருந்துட்டு அங்கே வசதி இல்லைன்னு போய் சொல்லட்டும். அதால் கூட உங்களுக்கு என்ன? அனுதாபத்தை தேடி அதுகள் குரலுக்கு திறமை இல்லாமல் அனுதாபம் கிடைக்குமா? உதவி செய்யலாம். அனுதாபப்பட்டு அவைக்கு வறுமை கஷ்டம் எல்லோரும் காசு சேர்த்து தான் ப்ரோக்ராமுக்கு அனுப்பினதுன்னு சொல்லிக்க அந்த உதவி கிடைக்கும். திறமைக்கு அனுதாபம் இருக்கா? ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க? ப்ளீஸ் தயவுசெய்து இதோடைய ஆவது ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கடாப்பா. இந்த யாரையும் ஒரு குறி வச்சு தாக்காதீங்க. சரியா? அது உண்மையாக பிள்ளைண்டா பரவாயில்லை.
விசாரிக்காமல் தானே உங்களுக்கு என்ன பிரச்சனை, இன்னொரு ஆளை பற்றி கதைக்க உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது. அதை இணையம் தந்துட்டு உங்களுக்கு, அதுதான் வந்த பிள்ளை. இன்னொரு ஆளை பற்றி கதைக்கிறாக்கு அது இணையம், அது இணையமண்டே சரியே இல்லைன்னா சில நல்ல விஷயங்கள் போகுதுண்டா மிச்சம் எவ்வளோ எல்லாம் அதுக்கு நடக்குது, எவ்வளோ அதிகாரமாக சொல்கிறாங்க. அன்றைக்கு ஒரு விஷயத்தை கேட்டுட்டு என்னால் அம்மா தாங்க முடியலையேன்னு கொமெண்ட்ஸ் போட வெளிக்கிட்டேன் நான். சரியா, தாங்க முடியலையேன்னு இறைவன் தூதுவர் இறைவன் அனுப்பினது என்று நான் சொல்ல இல்லை என்ன. சரியா, அப்படி தாங்க முடியலன்னு போட வலிக்கிட்டு வேண்டாம் இந்த வேலை நாமடங்க நம் குலமடங்கன்னு எங்களுடைய அம்மா அடிக்கடி சொல்லுவாள். சரியா, நாமடங்க நம் குலமடங்கண்டா எங்களோட வச்சிருக்கணும், வெளியில் போகக்கூடாது. சரியா, இதே போல் கணக்க விஷயங்கள் இப்போ இதோடு இணைச்சி ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன். ராஜேஷ் இப்போ அண்மையில் காலஞ்சென்ற ராஜேஷ் அவர்கள் இந்த இதுகள் போய்கொண்டிருக்கு. அதெண்டா உண்மையாக எங்களை அவர் சொல்லிக்க எங்களுக்கு அம்மா எங்களுடைய அண்ணா எங்களை வளர்த்த வளர்ப்பு தான் உண்மையாக நினைவு வந்தது. அவர் சொன்ன போல் அப்படித்தான் அந்த நேரம் எங்களுடைய அக்காவையெல்லாம் முழுப்பாவாடை முழு சட்டை அணியணும், தலையெல்லாம் விசிறி விடக்கூடாது. தலையை இப்படி முன்னுக்கு விட்டதுக்கு எங்களுடைய அண்ணா ஒருக்கா எங்களுடைய அக்காவை அதுவும் முன்னுக்கு விட்டு ஃபோட்டோ எடுத்தது. சரியா, எங்களுடைய அக்கா இப்படி தலையை முன்னுக்கு விட்டு ஃபோட்டோ எடுத்ததுக்கு வழிக்கு வழி எங்களுடைய அண்ணா பேசி கொண்டு வந்தவர் முழுப்பாவாடை சட்டை அணியணும். பக்கத்து வீட்டில் 5 வயதுலேயே அவர் சொன்ன மாதிரி 5 வயதில் என்ன 5 வயதில் ஒரு ஒரு முறை மச்சான் எனக்கு புக்கை தந்தது கையில். சரியா, எங்களுடைய அண்ணா ஒரு ஆள் மூத்தண்ணா வீடு தடிப்பே அவனுக்கு அடித்தது. சரியா, அப்படி யார் 5 வயதுலேயே எங்களை அப்படித்தான் பாதுகாத்தவை. இப்போ என்ன, இப்போ எல்லாம் 5 வயது அவர் சொன்னது ராஜேஷ் சொன்னதை கேளுங்க. அதால் நான் விரிவாக சொல்ல இல்லை, அப்படித்தான் நாங்கள் வளர்ந்துனாங்க, எங்களுடைய அம்மா வளர்த்தவா. அதே போல் படம் கூட பக்தி படத்துக்கு தான் கூட்டி போவினோம். அந்த பக்தி படமும் எப்படி இருக்குமென்று பார்த்தா நெல்லியடி தான் தும்பளையிலேருந்து நெல்லியடியை கொண்டு வருவினோம். கார் பிடிச்சி தான் எங்களுடைய அண்ணா கூட்டி வருவேன். பக்தி படத்துக்கு மாத்திரம் மகாத்மா தியேட்டர் அப்படி லக்ஷ்மி தியேட்டர் ஓடினது. அந்த தியேட்டர் வழியே எங்களுடைய அண்ணா கார் பிடிச்சி தான் எங்களை கொண்டு வந்தது. இது உண்மை. ராஜேஷ் அவர் அந்த நடிகர் ராஜேஷ் சொல்ல எனக்கு எங்களோட வாழ்க்கையை போல இருந்தது. அப்படித்தான் நாங்கள் கட்டக்கோப்பை வாழ்ந்து வந்த நாங்கள். சரியா, வாழ்ந்து இப்போ இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதால் இந்த இணையங்களில் போகிற விஷயமெல்லாம் மனதுக்குள்ளே ஏதோ எல்லாம் செய்யுது. அதால் எனக்கும் என்ன கமெண்ட்ஸ் போடுறீங்களோ தெரியா, அது பரவாயில்லை. நான் இன்னும் எத்தனை காலமோ தெரியா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் குறிவைத்து தாக்காதீங்க. உங்களோட வேலையை பாருங்கள். உங்களுக்கு இருக்கிற கற்பனையை மேம்படுத்தி உங்களுக்கு நாட்டுக்கு நல்லதை செய்கிறதுக்கு ஒரு வீதி நாடகம், அது விழிப்புணர்வு நாடகம், விழிப்புணர்வு பாடலன்ட்டு போடுங்கப்பா. உதயம் செய்கிறீங்க, ப்ளீஸ் செய்யாதீங்க.